கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா இனிமேல் அல்டிமேட் தான். கெஸ்ஸிங் எல்லாமே வேறு லெவலில் வரும். புது ஃபார்மை கையில் எடுத்தாச்சு. இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி எடுத்தோம். அதே மாதிரியே சக்ஸஸாக வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு 3 டிஜிட் வின்னிங் ஆகிறது கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நாளைக்கு சொல்லி அடிப்போம். 3 டிஜிட் வின்னிங்காண்டி சொல்லி அடிப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 27 ட்ரா நம்பர். ஓகேங்களா? 14/11/2025. ஓகேங்களா? டுடே ரிசல்ட்டு 584. ஓகேங்களா? 584. இன்றைக்கி நமக்கு என்னென்ன வின்னிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரீஃபார்ம் வந்தாச்சு. சி போர்டில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் அதுக்குரிய மெம்பர்ஷிப்புக்குரிய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே. டுடே இன்றைக்கி நமக்கு என்னென்ன வின்னிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கிசிங்கில் சி போர்டு 4 வச்சோம். 4 ஸ்டார்டிங் எடுத்தோன்னே வச்சோம். அதே மாதிரி 4 நமக்கு பாஸு. இனிமேல் சி போர்டு கரெக்டாக உள்ள அல்டிமேட்டாக வேறு லெவலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆல் போர்டு நமக்கு ஏபிசி 5 நமக்கு பாஸு. 5 கரெக்டாக உள்ளே வரும்ன்றதை கன்ஃபார்மாக நிறுத்தி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த 3 டிஜிட் பாக்ஸ் தான் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்திருந்தோம். என்ன நம்பர் எடுத்திருந்தோம்னா 5 எடுத்திருந்தோம், 7 எடுத்திருந்தோம், 3 எடுத்திருந்தோம். இதில் 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. இதுலேயும் 1 பாயிண்ட் கூட போயிடுச்சு. 8-4. இதெல்லாம் 5க்கு 5 கரெக்டாக உட்காந்துருச்சு. ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங்கே சும்மா வேறு லெவலில் தரமாக அல்டிமேட்டாக பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் மெம்பர்ஷிப்புக்குரிய ஒரு வின்னிங். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வீடியோவில் கொடுத்துருக்க வின்னிங். வீடியோவில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்ன பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் வின்னிங்கு 4, 5, 7 கொடுத்துருக்கோம். இதில் 8 வராதனால ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏபி மட்டும் நமக்கு ஏசி மட்டும் நம்மளுக்கு பாஸ். இதில் ஏசி நமக்கு பாஸ். ஓகேங்களா? ஆல் போர்டு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி ஆல் போர்டு பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு 5, 4 பாஸு. 5 பாஸு, 4 பாஸு. இது நமக்கு ஏசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். ஏதாவது ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றது இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ 584 வச்சு தான் இப்போ நம்ம கெஸ்ஸிங் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் தான். கேஎல்சி போர்டில் என்னென்னு தெரியல, டக்குன்னு நம்மளுக்கு லெவல் ஆயிடுச்சு. அதாவது 82 பேர் தான் இருக்கீங்க. மறக்காமல் 100 பேர் ஜாயின் பண்ணிட்டோம்னா வேறு லெவல் கெஸ்ஸிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். டெய்லி வின்னிங் அடிக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை கொடுத்துடலாம். இன்னும் ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர் 18 பேர். ஓகேங்களா? மறக்காமல் நம்மளுக்கு டார்கெட் ஒரே நாள் தான். நாளைக்கு ஒரே நாளுக்குள்ளே நாளைக்கு ஈவினிங் ரிசல்ட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணி வச்சுனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டில் வேறு லெவல் செஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். எப்பயும் போல் சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு நம்பர் 638. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 694. 694. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 567. ஓகேங்களா? 567. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 039. ஓகேங்களா? 039. அதுக்கடுத்து வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? 076. அதுக்கடுத்து நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 152. ஓகேங்களா? இது ஃபாலோவிங் நம்பர். மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 638 694 567 039 076 மற்றும் 152. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம எப்பயும் போல் பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி பிசி ஏசி. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர்
7070 first number. Second number 59. Third one number 66. ஓகேங்களா? அடுத்து 90 78. அதுக்கடுத்து 09. ஓகேங்களா? 09 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 14/11/2025 அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 705966 9078 மற்றும் 09 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 4 டிஜிட்டு தான். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 7039. இது டோட்டலி பவர் நம்பர். ஓகேங்களா? டோட்டலாக பவர். ஓகேங்களா? இப்போ இதில் ஃப்ளிப்பு 5 2 6 0. இது டோட்டலி ஃப்ளிப்பு. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 7230 இப்படி எடுத்துக்கோங்க. இதுதான் பவர் ப்ளஸ் ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தாச்சுன்னா சிம்பிள் தான். இந்த கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு டபுள் டமாக்கா தான். ஓகேங்களா? ஒன்று பவரில் அடி, இல்லை ஃப்ளிப்பில் அடி, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி இல்லைன்னா இது போட்டதுக்கான ஒரு நம்பராக டேலியாக ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள் தான். 7039 5260 மற்றும் 7230 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 வரும், 9 வரும், 3 வரும், 7 வரும். இதுதான் ஆட்டமே. இப்படி ட்ரை பண்ணிக்கங்க. 3 டிஜிட் பாக்ஸாக கூட 1 9 3 9 3 7 இவ்வளோதான். இதுதான் ஆட்டமே. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 1 9 3 7. 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் 1 9 3 மற்றும் 9 3 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.